இருக்காரு, அம்மா கூட இருக்காங்க. அங்கே பூனை வராது, அங்கே நாய் வராது, அங்கே சத்தம் வராது. அங்கே என்ன இருக்கு? அப்பா நம்ம கூட இருக்காரு. அந்த பயம்தான், அந்த பயம் அவங்களை நீங்கிறது போல கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு. இந்த 2வது வாரத்தில் பேசுகிறாரு, நம்மகிட்ட பேசுகிறாரு. அவருடைய சித்தத்தின் வழி நடத்தல பேசுகிறாரு. நீ விசுவாசம் உள்ளவளா இரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, ஆனா பயப்படாத. என்னவா இருக்க? நான் விசுவாசமா இருக்கேன், நான் விசுவாசமா இருக்கேன், நான் விசுவாசமா இருக்கேன், நான் விசுவாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ என்ன நடக்குமோ, ஐயோ ஏது நடக்குமோ, எப்படின்னா உன் விசுவாசம் வேலை செய்யாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம பயப்படாமல் ஜெய கம்பீரமாக இருந்தோம்னா நமக்கு எதுவுமே வராது. ஐயாவை நேற்று நான் கூப்பிட்டேன் திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு. ஐயா என்னையா விரையல்ல படுத்திருக்கேன். ஐயோ ஐயா இந்த மாதிரி அவருக்கு ஆயிட்டு இந்தா வரேன். ஏறி உட்கார்ந்தவர் தான். இங்கேருந்து போகும்போது மழை, வரும்போது மழை. காலையில் வருவாரான்னு நினச்சேன், காலையில் கிளியராக வந்து உட்காந்துட்டார். அல்லேலூயா. ஆளாக அவர் தான் வந்தார். அல்லேலூயா. அப்போ நாம் சூழ்நிலையை கண்டு, பிரச்சனையை கண்டு பயந்த நாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. நாம் ஜெயிக்கும்படிக்காக பிறந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்த ஆண்டவர். கடல் மேலே உன்னை நடக்க வைப்பார், உன்னை கவிழ்க்க மாட்டார். நான் இருக்க, துணிஞ்சி வா. சபைக்கு துணிஞ்சி வா, ஆராதனைக்கு துணிஞ்சி வா, கட்டடத்தில் துணிஞ்சி வா, தீர்மானத்தை துணிஞ்சி எடு. உன்னை எவன் என்ன பேசினாலும், எவா என்ன பேசினாலும் நீ பதில் பேசாத. அல்லேலூயா. ஊழியக்காரனை பேசாத, ஊழியக்காரிய பேசாத, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை சபையில் உள்ளவங்களை பேசாத. நல்ல விதமாய் பேசு, நல்ல விதமாக நினை, உன் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும். அல்லேலூயா. நல்லதாகவே நடக்கும். திடங்கொள் என்பது நம் தேவனுடைய வார்த்தை. தேவன் என்ன சொல்றாரு? முதல்ல பயப்படாத, 2வது என்ன பண்ணணுமா? திடன் கொள்ளணும். கையெடு. என்ன பண்ணணும்? திடன் கொள்ளணும். திடனா என்ன? அப்படி சொங்கி மாதிரி இல்லாம பயம் போயிட்டு, ஆனால் நீ இப்படி எப்படி இருக்க? சொங்கியா இருக்க. சொங்கியா இருந்தவங்ககிட்ட திடனா இருக்குமா? நேற்று டாக்டர் நீ ஐயாம்பா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டேன்? நான் நேற்று இங்கேருந்து ஒரு சின்ன சட்டையும் ஒரு சின்ன பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு தலைப்பா அதுன்னு ஒரு குள்ளா வச்சுக்கிட்டு நல்ல மழையோட போனான்னு இப்படி டங்கடன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கப்போ அந்த டாக்டர் அவர்கிட்ட சொல்கிறாரு, அவரை போய் அது என்னது ரிப்போர்ட் வாங்கிட்டு வச்சுருது, அவரே கீழே வளர மாதிரி இருக்காருட்டான். அப்புறம் தான் யோசித்து பார்த்து, ஓ நம்ம தலைப்பாலாம் என்ன இருக்கு. அப்புறம் பார்த்தேன், ஐயா நான் தான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணேன், வாங்கிட்டு கொண்டு கொடுத்தேன். ஆமாம். அப்போ பாருங்க, நீ திடம் இல்லாமல் கிடு 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 இப்படி பயந்துக்கிட்டு தேடி இருந்தேன்னு ஏன் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படவும் கூடாது, கோழையாகவும் இருக்காத, திடமனதா இரு. அல்லேலூயா. அப்போ திடமனதா நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, நீ பயப்படாமல் திடமனதா இரு. நாம் பயப்படாமல் இருக்கும்போது தேவன் நமக்காக சூழ்நிலையை மாற்றுகிறார். தேவன் என்ன பண்றாரு? சூழ்நிலையை மாற்றுறாரு. நீ பயந்துட்டே இருந்தனா உனக்கு சூழ்நிலை மாறாது. ஆனால் நீ பயப்படாமல் திடமனதாக இருந்து பார்ப்போம், வர்றதை பார்ப்போம். ஏன்ட்ட நாங்கள் வண்டி எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டார், ஐயா மழை பெய்யுத அப்படின்னாரு. மழை பெய்யுத என்ன செய்ய முடியும், அவர்கிட்டே போகணுமே, நான் நாளைக்கு காலையில் பிரசங்கிக்கணுமே. பரவாயில்லன்னு விட்டு 60 கிலோமீட்டர் ரகு 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 ரகுன்னு அடித்த மழையில் எதிர்த்து பைக் எடுத்துக்கிட்டு கப்ப 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 கப்பன்னு நான் என்ன ஒரு 1:30க்கு திரும்ப வீட்டுக்கு 1:30 1:30 ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. அதுக்குன்னு வீட்டில் படுத்தா கிடக்க முடியும் எங்கனையும் வெளில கிளம்பு பார்த்துக்கிடுவோம். ஜர்ரு 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 ஜர்ருன்னு ஐயா இறக்கி விட்டாச்சு. ஐயா இறக்கிட்டு அதுலேருந்து நான் உள்ளே போகணும். ஃபாரஸ்ட் காடு. அவரே யோசித்திருப்பார், எப்படியா போகிறார், பரவாயில்ல பார்த்துக்கலாம். கப்ப 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 கப்பன்னு வண்டி என்ன வருது, ஸ்பீடாக வருது. ஒரு நாள் இப்படி தான் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு ஏதோ பழம் வாங்கிட்டு வரேன், ஸ்பீடாக ராத்திரி வரேன். என் லைட் வெளிச்சத்தை பார்த்து எதிர்நோக்கி இருக்கிறாவோ யாரு, மானு. என் லைட் வெளிச்சத்தை கண்டா டப்புன்னு பாஞ்சிட்டு. அப்போ கர்த்தர் சொன்னார், எல்லாம் உனக்காக இருந்தா வெயிட்டிங்க, ஆனால் ஒன்று அணுகாது. ஆமாம். நீ துணிஞ்சு போன, நான் தைரியமாக போன, நான் பயப்பட